தேர்தலில் வெற்றி, தோல்வி என்பது இயல்பான ஒன்றுதான். பலமுறை பல புயல்களைக் கடந்துதான் கட்சி மீண்டெழுந்திருக்கிறது. தேர்தல் தோல்வியில் தொண்டர்கள் எப்போதும் சோர்வடைந்துவிடக் கூடாது என்றுதான் புரட்சித் தலைவரும் அம்மாவும் நினைப்பார்கள். என்னப்பா, அடிச்சுப் பெய்யவும் மாட்டேங்குது, விட்டுத் தொலையவும் மாட்டேங்குது, நசனசன்னு சும்மா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. மழை காலத்தில் பலரும் அலுத்துப் போய்ச் சொல்லும் வார்த்தைகள் இவை. இந்த மனநிலையில்தான் இருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். அடித்துப் பெய்தால் பூமிக்கு நல்லது, விட்டால் வேலைகளை பார்க்கலாம். ஆனால் சும்மா பெயருக்குப் பெய்து எரிச்சலூட்டும் மழை, அதுபோலத்தான் மாறியிருக்கின்றன அதிமுக கட்சியைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகள். தீவிரமாக பேசவோ, செயல்படவோ, முடிவெடுக்கவோ, கலகம் செய்யவோ, கட்டி ஆளவோ திடமான ஆளுமைகள் இல்லாமல் நசநசத்துப் போயிருக்கிறது அதிமுக கூடாரம். அதிமுக எனும் கட்சியின் எதிர்காலம் குறித்து ரொம்பவே கவலைப்படத் தொடங்கியிருக்கிறார்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2026 சட்டமன்றத் தேர்தலே நம் இலக்கு, நடந்து முடிந்த நாடாளுமன்றத் தேர்தல் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என கட்சி நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். அப்படியென்றால் நாடாளுமன்றத் தேர்தலில் பணியாற்றாதவர்கள், உள்ளடி செய்தவர்கள் என யார் மீதும் நடவடிக்கை இல்லையா? அப்படியென்றால் வெற்றுத்தனமாக ஓர் ஆலோசனைக் கூட்டம் எதற்கு என கட்சி நிர்வாகிகளெல்லாம் முணுமுணுக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். தேர்தல் தோல்விக்குப் பிறகு பெரிய அளவில் கட்சிக்குள் அதிரடியான மாற்றங்கள் நடக்கும், ஒரு புதிய அதிர்வு ஏற்படும் என்று எதிர்பார்த்த நிர்வாகிகளுக்கு பெரிய ஏமாற்றம். மொத்தத்தில் முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் மொத்தமாகவே நசநசத்து போயிருக்கிறது.